ஸோ ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to discuss about டிஎம்எல். எதை பற்றி பார்க்க போகிறோம்? டிஎம்எல். டிஎம்எல்னா என்ன? டிஎம்எல் அப்படின்றது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து டிடிஎல் பற்றி பார்த்துருந்தோம். டிடிஎல்ன்றது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஒரு டெஃபினிஷனை உருவாக்குறதுக்கு நம்ம பயன்படுத்துறது கிரியேட்டு, ஆல்டரு, ட்ரங்கேட்டு, ட்ராப்பு, ரீநேம் எல்லாம் பார்த்தோம். இது இருக்கக்கூடிய விஷயத்த மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்த போகிறோம். இதுக்கு பயன்படுத்த போகிற கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு. ஓகே. ஸோ இன்சர்ட், அப்டேட், டெலீட் இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு டேபிளை மேனிப்புலேட் பண்ணுறது. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா MySQL ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, MySQL I'm just going to open it. So open ஆகட்டும். ஸோ இப்போது பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு பயன்படுத்தி காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத. அதுக்கு முன்னாடி I'm just going to use our database. use xyz.college கொடுத்தாச்சு. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இன்சர்ட்டே பல விதமான டேட்டா டைப்ஸை கொண்டு இருக்கு. ஐ மீன் பல விதமான சின்டெக்ஸை கொண்டு இருக்கும். இது காட்டுறேன். இன்சர்ட் இன் MySQL அப்படின்னு தரலாம். ஸோ இதில் பாருங்கள், we have a number of insert syntax. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ்ன்னு போட்டு வேல்யூஸ் நீங்கள் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் காலம் 1, காலம் 2, காலம் 3ன்னு நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது கூடவே ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா என்ன, டிஃபால்ட்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ நம்மக்கிட்ட டேபிள் இருக்குது. என்ன டேபிள்? ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற டேபிள் இருக்குது இல்லையா? நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தரேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தரோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் தரேன். ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூன்னு நம்ம ஒன்று வச்சுக்க முடியும். உதாரணத்துக்கு இங்கே ஏபிசின்னு ஒரு இது இருக்குது. நேற்று உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தேன். என்ன பண்ணணும்? லாஸ்ட் கிளாஸில் இந்த ஏபிசின்ற காலமை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி டெலீட் பண்ணுறது? ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேயா? ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் காலம் ஏபிசின்னு தரணும். இது அதோட சின்டாக்ஸ். ஏபிசி அப்படின்னு தரேன். ஸோ இது ட்ராப் ஆகிடும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசின்றது போயிடும். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் டாஸ்க்காக கொடுத்து அதை நான் பண்ணிட்டேன். சரி, இப்போது நான் வந்து இந்த டிஃபால்ட் வேல்யூன்றது ஒன்று வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். கோர்ஸுக்கு டிஃபால்ட்டாக யாரும் எதுவுமே கொடுக்கலைன்னா கூட அங்கே டேட்டா சயின்ஸ் அப்படின்றது வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? ஆல்டர் டேபிள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மாடிஃபை கோர்ஸ் varchar ஆஃப் 30. ஓகே, அது இருக்கிறத நான் அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு டிஃபால்ட் வேல்யூ நான் வைக்க போகிறேன். டிஃபால்ட் அதுக்கு என்ன பண்ணுறோம்? டிஃபால்ட் டிஎஸ். டிஃபால்ட்டாக என்ன வரப்போகுது? டேட்டா சயின்ஸ் அப்படின்னு வரப்போகுது. எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா? இப்போது டிஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ டிஃபால்ட் வேல்யூ எனக்கு என்ன வந்துருச்சு? டேட்டா சயின்ஸை நான் மாடிஃபை பண்ணிட்டேன். ஓகே, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்க்ரிமெண்ட்டும் பண்ணலாம். இப்போ ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் நம்பர். alter table students modify roll number. என்ன டேட்டா டைப்பு? இன்டீஜர். அது ப்ரைமரிக்குன்ற அந்த கன்ஸ்ட்ரெயினையும் நம்ம கொடுத்துடலாம் ப்ரைமரிக்கு. ஓகே, பட் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் என்ன சொல்கிறேன்? ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்றத நான் தரேன். கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்னா ஓகே, ப்ரைமரிக்கு ஆல்ரெடி ஒரு தடவை போட்டால் போதும். நான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ நான் டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்ஸ் தரேன். ஸோ பாருங்கள், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வந்துருக்கு. இப்போ நான் அதை எந்த டேட்டாவும் நான் கொடுக்கலைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும்? வேல்யூஸ் எல்லாம் இன்செர்ட் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு இன்சர்ட் இன்டூ
ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் என்னென்ன காலமெல்லாம் இன்செர்ட் பண்ண போகிறேனோ அதை நான் இங்கே ப்ராக்கெட்டில் கொடுக்க போகிறேன். ரோல் நம்பர் நான் கொடுக்க போகிறது இல்லை, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் ஆகிட போகுது. அதுக்காக நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து, ஃபோனு, வேறு என்ன இருக்குது, ஜெண்டர், இது மட்டும் தான் கொடுக்க போகிறேன். எது நான் மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரோல் நம்பரும் கொடுக்கல, கோர்ஸும் கொடுக்கல. ஏன்? ரோல் நம்பர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆக போகுது, கோர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிஃபால்ட்டாக வரப்போகுது. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் நான் இன்செர்ட் பண்ண போகிறனால வேல்யூஸ்னு கொடுத்துட்டு இங்கே ப்ராக்கெட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேமில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மென்ஷன் த நேம் இஸ் டோனி அப்படின்னு தரேன். ஓகே, அடுத்து ஏஜ் வந்து ஒரு 25. ஓகே, டேட் ஆஃப் பர்த் வந்து 2005 அப்படின்னு 25னால நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்து என்ன இருக்குது, ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் சம் ரேண்டம் நம்பர்ஸ் ஐம் கோயிங் டு டைப். ஸோ 9876543211 அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஆர் 221 அப்படின்னு நான் தரேன். கமா, அடுத்து என்ன கேட்குறாங்க, ஃபோன் நம்பருக்கு அப்புறம் ஜெண்டர் வந்து மேல், ஃபீமேல் ஆர் அதர்ஸ் தான் கொடுக்க முடியும், மேல் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கலாம், நான் கோர்ஸ்ன்றதும் கொடுக்கல, அதே மாதிரி ஐ ஹாவன்ட் மென்ஷன் த ரோல் நம்பர் ஆஸ் வெல். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் நமக்கு அவுட்புட்ன்றது கிடச்சிருக்கும். பார்க்கலாம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் 103ன்னு சொல்லியிருக்கேன், நான் இங்கே டோனிக்கு சொல்லவே இல்லை. ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்காட்டி ஆட்டோமேட்டிக்காக ஏறி இருக்குது. இங்கே டேட்டா சயின்ஸ் அப்படின்றதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு, ஏன்னா டிஃபால்ட் வேல்யூ நம்ம செட் பண்ணியிருக்கனால. ஸோ இதை நீங்கள் கிரியேட் பண்ணும்போதும் கொடுக்கலாம், இல்லை ஆல்டர் பண்ணி நீங்கள் வந்து அதை மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ஈஸி. ஸோ எல்லா டேட்டாவும் நீங்கள் இன்செர்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சிம்பிளாக இன்செர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்து வாட் எவர் த வேல்யூஸ் யூ வாண்ட் யூ கேன் மென்ஷன் இட். உதாரணத்துக்கு இப்போ நான் 104ன்றதை நான் கொடுக்குறேன். இப்போ இந்த காலமே மென்ஷன் பண்ணல அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா காலமும் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். எல்லா காலமுக்கும் நீங்கள் வேல்யூ இன்செர்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு மென்ஷன் திஸ் திங். இல்லை எனக்கு பர்டிகுலர் காலம் தான் இன்செர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் காலமே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ 104 இருக்குது, சும்மா XYZன்னு ஒரு டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், இன்செர்ட் பண்ணுறேன், XYZ. அதுக்கப்புறம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி திஸ் திங். ஃபோன் நம்பர் மாற்றிக்கலாம். அதே மாதிரி கோர்ஸை நான் வந்து என்ன பண்ணுறேன், டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னா சார். என்ன இருக்குது, யூ ஹேவ் அன் எரர் இன் SQL சின்டாக்ஸ். ஏதோ மிஸ் பண்ணியிருக்கேன், இருங்க. இங்கே வந்து கமா போடாமல் விட்டுட்டேன். ரைட். ஸோ ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிறகு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்தோன்னா நீங்கள் பாருங்கள் 104 XYZ. இப்போ நான் கொடுத்துருக்கங்காட்டி எனக்கு அந்த வேல்யூ வந்துடும். அப்போ எல்லா வேல்யூ உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் காலம்ஸை மென்ஷன் பண்ணுற அவசியம் கிடையாது. நான் இங்கே காலம்ஸை மென்ஷன் பண்ணிக்கணும், ஒவ்வொரு தடவையும் காலம்ஸை மென்ஷன் பண்ணிக்க. அப்போ நேம் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்க, நேமை கொடுக்கணும். ஏஜை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தால் ஏஜை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஏஜ் நேமை மாற்றி மாற்றி கூட கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நேம், ஏஜ், ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல எல்லா காலமும் இருக்கிறனால என்ன பண்ணியிருக்கேன், ஸோ வெறும் வேல்யூஸை மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் இன்சர்ட் த டேட்டா. ஓகே, சரி. அப்போ அப்டேட்னா என்ன, அப்டேட்ன்ற அர்த்தம் என்ன, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்தை அப்டேட் பண்ணுறது. எப்படி அப்டேட் பண்ணுறோம், அப்டேட். உதாரணத்துக்கு நான் டோனிக்கு பதிலாக வேறு ஏதோ பேர் ஏபிசின்னு மாற்றணும்னு நினைக்கல, XYZக்கு பதிலாக ஸ்கார்லெட்டுன்னு மாற்றணும்னு வைங்க. XYZக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், ஸ்கார்லெட்டுன்னு மாற்ற போகிறோம். அப்போ அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். யார் அப்டேட் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, செட் ப்ரைமரி கீயை நான் என்ன பண்ணுறேன், அதாவது நேம் ஈக்குவல் டு நேம் என்னென்னு மாற்ற போகிறோம், ஸ்கார்லெட்டுன்னு மாற்ற போகிறோம் இல்லையா, ஸ்கார்லெட். ஓகே, வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 104. பாருங்கள், இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்கார்லெட் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த வேர் கண்டிஷனே நான் கொடுக்கலன்னு வைங்களேன், எனக்கு எல்லாமே அப்டேட் ஆகிடும். வேறே கொடுக்கலன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு என்ன ஆக போகுது, ஸ்கார்லெட் ஆக போகுது. அது கட்டாயம் நீங்கள் பண்ண வேணாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரைமரி கீயை தான் மென்ஷன் பண்ணி நீங்கள் பேரை ரீப்ளேஸ் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். ஓகே, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, அதே மாதிரி டெலிட்னா என்ன, delete from students where roll number equal to என்ன பண்ண போகிறேன், டோனி அப்படின்றத தரேன்.
ரோல் நம்பர் இல்லை, சாரி, ரோல் நம்பர்கள் டோனி கொடுத்துட்டேன். டோனியோட ரோல் நம்பர் என்ன 103. 2 டோனி இருக்குது, பட் ஸ்டில் நான் 103 delete பண்ணுறேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த 103ன்றது எனக்கு என்ன ஆகிடும், delete ஆகிடும். ரைட்டா? ஸோ இப்படி தான் வந்து யூ ஹேவ் டு delete சம்திங். ஸோ இதே மாதிரி வேர் கொடுக்கலைன்னா எனக்கு எல்லா டேட்டாவும் delete ஆகிருக்கும். ஓகே, விச் இஸ் சீம்ஸ் லைக் ஈக்குவலன்ட் டு தி ட்ரங்கேட். அப்போது இந்த 3 விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ட்ராப்னா என்ன, ட்ரங்கேட்னா என்ன, டெலீட்னா என்ன, இதை கட்டாயமாக உங்களுக்கு இன்டர்வியூவில் கூட கேட்கலாம். ட்ராப் அப்படின்றது ஒரு டேபிளை நீங்கள் என்ன பண்ணலாம், பெர்மனண்ட்டாக delete பண்ணலாம். ட்ரங்கேட் அப்படின்றது ஒரு டேபிள் இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் பெர்மனண்ட்டாக delete பண்ணுறது. அதை வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது, ரெக்கவர் பண்ண முடியாது. பட் delete வந்து நீங்கள் delete பண்ணிட்டா கூட ரோஸ் delete ஆகும். ஒரு பர்டிகுலர் வேர் கண்டிஷனை படி தான் ரோஸ் delete ஆகும். வேரே கொடுக்கலைன்னா ட்ரங்கேட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒர்க் ஆகும். ட்ராப்ன்றது ஒட்டுமொத்த டேபிளே delete பண்ணுது, ட்ரங்கேட்ன்றது டேட்டாவை மட்டும் delete பண்ணுது. பட் டெலீட்டை பயன்படுத்தி ஒரு பர்டிகுலர் ரோவை மட்டும் delete பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறே பயன்படுத்தலை அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு delete த எவ்ரிதிங் அப்படின்றது அர்த்தம். பட் ஸ்டில் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ரெக்கவர் பண்ண முடியும். ஓகே, டிசிஎலை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கவர் பண்ணலாம். ரோல் பேக்குன்னு ஒரு கமெண்ட் இருக்குது, அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் இந்த ரோல் பேக்கை பயன்படுத்தி உங்களால் delete பண்ண விஷயத்த திரும்ப பட்டிருக்க முடியும். பட் ட்ராப்போ ட்ரங்கேட்டோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு பெர்மனண்ட்டாக delete ஆன மாதிரியான ஒரு விஷயம் தான். ரைட்டா? ஸோ தட்ஸ் அ ஐடியா பிகைண்ட் தீஸ் திங்ஸ் guys. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்சர்ட், அப்டேட், delete. இன்சர்ட்னா புதுசாக ஒரு ரோவை ஆர் ரோஸை இன்சர்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்டேட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்த அப்டேட் பண்ணலாம் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி. வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலைன்னா எல்லாமே அப்டேட் ஆகிடும். delete அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ரோ மட்டும் delete பண்ணுறது. நீங்கள் வேர் கண்டிஷன் கொடுக்கலைன்னா ஒட்டுமொத்த எல்லாமே எனக்கு என்ன ஆக போகுது, delete ஆக போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கிவ் மீ a thumbs up. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நீங்கள் கட்டாயம் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ரைட்? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கூட யூ கேன் அட்ரஸ் தோஸ் திங்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, தேங்க்யூ, பாய்.